இப்பொழுதும் பாஸ்டர் விக்டர் ராஜபணி அவர்கள் வந்து சில வார்த்தைகளை சொல்லி குடும்ப ஆறுதலுக்காக ஜெபிக்க கேட்கிறேன். பாஸ்டர் அவர்களும் பாஸ்டர் கல்யாணோடு கூட நெருக்கமாய் ஊழியத்தில் நின்ற நாள் நண்பர்கள் அவர்கள் வந்து சில வார்த்தைகளை சொல்லி ஜெபிப்பார்கள். பிரைஸ் லார்ட். கடந்த 32 வருஷங்களாக நான் பாஸ்டர் கல்யாணகுமார் அவர்களோடு ஒரு நெருங்கிய உறவில் நான் இருக்கிறேன். எனக்கும் அவருக்கும் ஒரே வருஷம் திருமணமானது, ஒரே நாள். ஒவ்வொரு வருஷம் நான் திருமண நாளே ஃபோன் பண்ணி பேசுவேன். அப்பொழுது அவர் சொல்வார், சிலுவையில் அறையப்பட்ட நாள். 2 பேரும் சிலுவையிலே அறையப்பட்ட நாள் என்று சந்தோஷமாக ஒரு மகிழ்ச்சியோடு சொல்வார்கள். உண்மையாகவே பல வருஷமாக நான் பாஸ்டர் கல்யாண்குமாரோடு பயணித்து கொண்டிருக்கிறேன். இந்த உலகத்தில் எல்லாருக்கும் ஒரு ஏற்ற துணை அமைவதில்லை. ஏனென்றால் நன்கு ஊழியத்தை அறிந்து ஊழிய தரிசனத்தை பெற்ற ஒரு சகோதரியை தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஏன்னா இதுவரைக்கும் அவர்கள் செய்த ஊழியத்துக்கு சகோதரி ஜெஸ்ஸி அவர்கள் தடையா இருந்ததே இல்லை. ஒரு முறை பாஸ்டர் ஒரு இக்கட்டான நிலையில சகோதரி இருந்த போது அவர்கள் மருத்துவமனையில் சொன்னார்களாம், என் நிமித்தமாய் உங்கள் ஊழியம் தடைப்படக்கூடாது, என் நிமித்தமாய் உங்கள் ஊழியம் தடைப்படக்கூடாது. ஆகையால் இவ்வளவு பெரிய வெற்றிக்கு காரணம் என்ன என்றால், இந்த ஊழியத்துக்கு தடையில்லாமல் தன்னுடைய கணவரை உற்சாகப்படுத்திக் கொண்டே இருந்தார்கள். சில மனைவிமார்களுக்கு தலைவலி வந்தாலே ஊழியத்துக்கு அனுப்ப மாட்டார்கள். என்ன பெரிய ஊழியம் செய்கிறான், நானே தலைவலியில் இருக்கிறேன், ஊழியம் முக்கியமா குடும்பம் முக்கியமானு கேட்பார்கள். ஆனால் ஊழிய தரிசனத்தை பெற்ற ஒரு சகோதரி. அதே போல பாஸ்டர் கல்யாண் அவர்கள் எந்த அளவு ஊழியத்தை நேசித்தார்களோ அந்த அளவு தன்னுடைய மனைவியை கவனித்தார்கள். மனைவிக்கு கடைசி வரைக்கும் எப்படி ஒரு நல்ல ஒரு புருஷனாக இருக்க வேண்டுமோ அவர்கள் இருந்தார்கள். ஆகிய இவ்வளவு பெரிய ஒரு வெற்றியை நம்முடைய பாஸ்டருக்கு கொடுத்த அருமையான சகோதரிக்கு நான் தேவனை துதிக்கிறேன். வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, அப்போஸ்தலர் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். அப்போஸ்தலர் 13:36. தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்தான். தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி ஊழியம் செய்தான். அருமையான மகள் ஜெஷி அவர்கள் அவருடைய காலத்திலே எல்லாரும் ஊழியம் செய்கிறார்கள், ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி ஊழியம் செய்தார்கள். ஆகிய நான் தேவனை துதிக்கிறேன். கர்த்தர் தாமே அவர்கள் மூலமாக இந்த ஊழியத்தை வளரச் செய்து அவருடைய மன்றாட்டுக்கள், அவருடைய தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் ஒரு பெரிய மகத்தான ஆசீர்வாதமாக இருந்தது. அவர்கள் எவைகளை விதைத்தார்களோ அவைகளை பல மடங்கு எங்கள் அன்பு பாஸ்டர் அவர்கள் அறுக்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்வார். என்னத்தான் பாஸ்டர் சந்தோஷமாக இருந்தாலும் இந்த வெற்றிடத்தை கர்த்தர் ஒருத்தர் தான் நிரப்ப முடியும். என்னத்தான் பாஸ்டர் சந்தோஷமாய் பேசினாலும் திங்கட்கிழமை நாம் எல்லாரும் அவர்கள் வீட்டுக்கு போக போகிறோம். நிச்சயமாய் இவருடைய நினைவு வரும். படுக்கை அறைக்கு போகும் பொழுது, ஆளுக்கு போகும்போது நினைவு வராமல் இருக்காது. என்னுடைய ஜெபம் என்ன தெரியுமா, அந்த நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் மட்டுமே நிரப்ப வேண்டும். கண்டிப்பாய் பிள்ளைகளுக்கு நினைவு வரும். ஆகிய அந்த நினைவுகளை கர்த்தருடைய ஆவியானவர், நாம் எல்லாம் திங்கட்கிழமை போய் விடுவோம். அந்த தனிமை நேரத்தில் நீங்கள் எல்லாரும் ஜெபிக்க வேண்டியது என்ன, அந்த நினைவு வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பலப்படுத்த வேண்டும். கர்த்தருடைய பிரசன்னம் அவர்களை நடத்த வேண்டும்.
ஜெபிக்கலாம். நாம் ஆறுதல் சொல்லுவோம். எத்தனை வார்த்தைகள் இந்த திங்கட்கிழமை வரைக்கும் பேசப்பட போகிறது. எத்தனை வார்த்தைகள் உலகம் முழுவதிலிருந்தும் பாஸ்டருக்கு போன் வரப்போகிறது. ஆனால் அந்த நினைவுகள் வரும் பொழுது, மனைவியோடு வாழ்ந்த நினைவுகள் வரும் பொழுது, 29 வருடம் இந்த திருமண வாழ்க்கையை நினைக்கும் பொழுது, பிள்ளைகளுக்கு அந்த நினைவுகள் வரும் பொழுது, நாம் எல்லாரும் ஒரே ஒரே வார்த்தை சொல்லி ஜெபிப்போமா? ஆவியானவரே, தேற்றரவாளனே, நீர் ஒருவர் தான் தேற்ற வேண்டும். முடிந்தால் உங்கள் கைகளை உயர்த்தி எல்லாரும் ஜெபிக்கலாம். ஒரு 30 செகண்ட் வாய்களை திறந்த ஆண்டவரே, இந்த நினைவுகள் வரும் பொழுது ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பும் என்று ஒரு வார்த்தை சொல்லுங்களேன். நீங்க வாய்களை திறந்து சொல்லுங்கள். ஒரு மகிழ்ச்சியான ஊழியம், வெற்றியான ஊழியத்தை செய்தார் பாஸ்டர் கல்யாணகுமார். ஊழியத்தில் ஒரு பெரிய வெற்றிக்கு காரணம் அன்பு சகோதரி. அவர்களுக்கு ஊழியம் என்றால் என்னென்று தெரிந்தது, குடும்பம் என்றால் என்னென்று தெரிந்தது. ஆகிய இப்பொழுது இனி வரப்போகிற நாட்கள் பிள்ளைகளுக்கு நினைவு வரும், பிள்ளைகளுடைய தாயுடைய நினைவு வரும், பாஸ்டருக்கு மனைவியுடைய நினைவு நிச்சயமாய் அது வந்து கொண்டிருக்கும் பொழுது நாம் இப்பொழுது கைகள் உயர்த்தி, ஆவியானவரை நீர் தேற்றுவீராங்க, ஆவியானவரை நீர் பலப்படுத்துவீராங்க, உங்க பிரசன்னத்தினால் ஆண்டவரே எங்க பாஸ்டரை நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இவ்வளவு பெரிய வெற்றிக்கு ஆண்டவரே உறுதுணையாய் நீர் கொடுத்த அன்பு சகோதரிக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. எத்தனை ஆண்டவர் உற்சாகமான வார்த்தைகள், தன்னுடைய வேதனையிலும் தன்னுடைய வியாதியிலும் நான் இன்மைக்காய் மாத்திரமல்ல மறுமைக்காய் அழைக்கப்பட்டவள் என்று அறிந்து தன் கணவரை ஊழியத்தை பலப்படுத்தி இவ்வளவு வெற்றி சிகரத்துக்கு கொண்டு வர செய்த கிருபைக்காக நன்றி. எல்லா நினைவுகளிலும் நீர் கூடைகிறோம். தேற்றும் பலப்படுத்தும் ஆசீர்வதியும். இந்த அடக்க ஆராதனை திங்கட்கிழமை ஆண்டவரை விதைக்கிற ஆராதனை ராஜரீகமாய் இருக்க வேண்டும், மகிமையாயிருக்க வேண்டும், உம் பிரசன்னத்தினால் நிறைந்ததாயிருக்க வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.